இன்னைக்கு சப்ளிமெண்ட்ரியில் நேற்றுக்கு சொல்லி விட்டேன் இல்லையா, நேற்றுக்கு பயங்களை பற்றி சொல்லியிருந்தேன். எத்தனை விதமான பயங்கள்னு. பயம்ன்றது வந்து மன ரீதியானது. அது உங்களுக்கு பயம் வந்து மனசுக்குள்ளே வருது. ஜுரம், ஜுரம்ன்றது ஜுரம்னு நம்ம சொல்கிறோமே, ஜுரம்ன்றது சான்ஸ்கிரிட் வார்த்தை, ஞாபகம் வச்சுங்க. தமிழில் வந்து ஜுரத்துக்குன்னு காய்ச்சல்னுவாங்க, இல்லாட்டா நோய் தான் தமிழில். அதனால இது வந்து ஜுரம்ன்றது வந்து சான்ஸ்கிரிட் வார்த்தை. அதில் ஜுரங்கள் வந்து 21 விதமான ஜுரங்களாம். அது சொல்கிறேன் கேட்டுங்க என்னன்னு. பூத ஜுரம், அதாவது பூத பைசாசங்களை அந்த அந்த இதில் அதை கண்டு பயப்படுறது, பூதத்தை கண்டு பயப்படுறதுமே. பூதம்ன்றது வந்து இறந்த ஆத்மாவோட ஆத்மா வந்து விண்ணோருக்கு போகாக, அதாவது அவங்க ஆயுசு முடியறதுக்குள்ளே இறந்துறவங்களோட ஆத்மா பிசாசா சுற்றிட்டு இருக்குமே, அதான் பூதம். அந்த மாதிரி பூத ஜுரம். பிரேத ஜுரம், அதாவது பணத்தை பார்த்தா ஜுரம் வருது, பணத்தை பார்த்துட்டாங்கன்னா சிலருக்கு ஜுரம் வரும். அது பிசாசு ஜுரம். பிசாசு ஜுரம் என்னன்னா, உங்களுக்கு பூத ஜுரம் வந்து பூதம் வந்து மனுஷனை ஒன்றும் தொந்தரவு பண்ணது, பிசாசு தொந்தரவு பண்ணும் மனுஷனை. அது பூத ஜுரம்ன்றது வந்து அது பாட்டுக்கு பூதாத்மா வந்து பூலகத்தில் ஆயுசம் முடியறதுக்குள்ள அவங்க ஆயுசம் முடிச்சுட்டாங்கன்னா அவங்க காலம் வர வரைக்கும் அப்படியே சுற்றின்னு இருக்கும் இங்கே. அதனோட வழியில் நீங்கள் குறுக்கிடாத வரைக்கும் உங்களை ஒன்றும் பண்ணாது. பூத ஜுரம் அதான் பூதம் வந்து அடிக்கிறது, அதெல்லாம் பண்ணாது. அதை நீங்கள் அதை பார்த்து பயப்படுவீங்க. அது உங்ககிட்ட வந்து உங்களுக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இறைச்சல் கொடுத்து அதெல்லாம் பண்ணாது. அது அதோட உருவத்தை காமிச்சுன்னு போச்சுன்னா அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் பயந்துருவீங்க. அப்படிதான் இருக்குது நம்மளுக்கு வந்து. இது இது எல்லாமே கருட புராணத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கும். இதெல்லாம் இருக்கும், இந்த ஜுரங்கள்லாம் என்னென்னன்றது கருட புராணத்தில் இதெல்லாம் வரும். பயம், என்னென்ன பயம் அதெல்லாம் வரும். அதில் அப்படிதான் சொல்லியிருக்கு. பூத ஜுரம்ன்றது வந்து பூதம் நம்மளை தொந்தரவு பண்ணாது. ஆயுசு அல்பாயுசில் போகிறவங்க வந்து அவங்க ஆயுசு காலம் முடிகிற வரைக்கும் பூலோகத்தில் சுற்றின்னு இருப்பாங்க. அவங்க பாட்டுக்கு அப்படியே சுற்றின்னு இருப்பாங்க. ஆனால் அது போகிற உருவமும் அதனோட உருவத்தையும் உங்கள் கண்ணில் என்னைக்காவது ஒரு நாள் காமிச்சிட்டு போச்சுன்னு வைங்க, நீங்கள் அதனோட வழியில் குறுக்க போகிறீங்கன்னா அப்போ நீங்கள் பயந்துருவீங்க. அதுதான் இது பூத ஜுரம். பிரேத ஜுரம், பிசாசு ஜுரம். பிசாசுன்றது அப்படி இல்லை, இதே மாதிரி தான் அதுவும். துர்வாத்மாக்கள் எல்லாம், அதாவது கெட்ட எண்ணங்கள், கெட்ட இதில் மனசில் ஆசை அந்த இதெல்லாம் மனசில் வச்சு நிறைவேறாத இறந்து போயிடுறாங்களே, அது அவங்க வந்து இது வந்து ஜனங்களை ஜீவாத்மாவை தேடி வந்து பிடிச்சி அவங்க உள்ள வந்து அவங்களை தொந்தரவு பண்ணும். அதான் பிசாசு ஜுரம். அடுத்தது பிரம்மராட்சச ஜுரம். பிரம்மராட்சசன்றது உங்களுக்கு தெரியும். பிராமணன் வந்து அவனுடைய நியதியான அவனுடைய கட்டளைகளை செய்யாத பாவங்களை செய்யும் போது அந்த நேரத்தில் யாருக்காவது இந்த பாவம் செய்யும் போது யாரோ முனிவர்கள் மாதிரி தபஸ்விகளுக்கு பாவம் செய்யும் போது தபஸ்விகள் வந்து சாபம் கொடுத்தாங்கன்னா அவங்க பிரம்மராட்சஸா மாறிட்டாங்க. அந்த பிரம்மராட்சஸை பார்த்தா ஜுரம். அது பிரம்மராட்சஸுக்கு உங்களுக்கு ஒரே இது என்னன்னா, எப்போ பார்த்தாலும் பிரம்மராட்சசம். பிராமணன் வந்து மாமிசம் சாப்பிட மாட்டான் இல்லையா, நேர் மாறாத மாமிசத்தை, மனுஷ மாமிசத்தை சாப்பிட்ற அந்த ஒரு குணத்தை கொடுத்துருவார் பிரம்மராட்சஸுக்கு. பிரம்மராட்சஸா சுத்தின்னு இருந்தாங்கன்னா மனுஷனை பிடிச்சி சாப்பிட்றதா பிரம்மராட்சஸோட வேலை. அதாவது அவனோட சாதாரண பிறவிக்கு துளியும் சம்பந்தம் இல்லாத ஒரு காரியத்தை வந்து அந்த சாபம் கிடைச்ச உடனே அதை பண்ணணும். அதுக்கு இறைச்சி சாப்பாடு அதுதான். பிரம்மராட்சஸுக்கு சாப்பாடு மனுஷனோட உருவம் தான், உயிர் தான், மனுஷனோட உடல் தான். பிரம்மராட்சஸுக்கு பிரம்மராட்சஸ நினைச்சு வேதாள ஜுரம். இந்த வேதாளன்றது இருக்கே, வேதாளன்றதுக்கு வந்து வேதாளமும் அதே மாதிரி இருக்கிறது தான், தொங்குறது தான். இந்த மாதிரி தான் பாதியில் செத்து போகிறது, ஆயுசு முடியறதுக்குள்ளே செத்து போகிறது, சாபத்தால் போயிடுறது, சாபத்தால் மாறுறது, அதெல்லாம் வந்து அதுதான் வேதாளம். அது வந்து தொந்தரவு பண்ணாது. உங்களுக்கு வந்து நீங்கள் அதுக்கு தேவையானதை எதாவது கேட்டதுன்னா அதுக்கு தேவையானது நீங்கள் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு உதவி தான் பண்ணும் வேதாளம். அதனால வேதாள ஜுரம். அது மாதிரி வேதாளத்தை நினைச்சா வேதாளத்தை வந்துருமோ, வேதாளம் எதிர வந்துருமோ, நம்ம யுத்தம் மேலே என்னமோ இருக்க, யாரோ உட்காந்துருக்க மாதிரி இருக்க வேதாளமோ அப்படின்னு நினைச்சுட்டு அந்த வேதாளன்ற அந்த நினைவு நினைச்சாலே ஜுரம். அப்புறம் வந்து திரியாயிக ஜுரம். திரியாயிக ஜுரம்னா திரிபுன்னு வாங்க, தெரியுங்களா? திரிபுன்னா மாறுறது. அதாவது இவங்களே மனசுக்குள்ள நினைச்சுக்கிறது. எதிர ஒரு மனுஷன் இருக்கிறத பார்த்தா அப்படியே மனுஷனுக்கு உடம்பையெல்லாம் பாம்பு மாதிரி ஆக்கிட்டு தலையை மட்டும் மனுஷன் தலை மாதிரி காமிச்சது, அப்படியே சுற்றி பார்க்குற மாதிரி. இவங்களே எதிர இருக்குவாங்க, அவங்க நம்ம கிட்ட பேசுறது அப்படி நினச்சிக்கிறது டக்குன்னு. இவங்களே மனசுல வந்து தானா, அதாவது இந்த இலுசினேஷன் அவங்களே மனசுக்குள்ள ஏதாவது ஒன்று நினச்சிட்டு அவங்களே மனசுல இவங்க இதுவாக இருக்குமா, எதிர வந்து தனக்கு எதிர இருக்க மனுஷனை வேற மாதிரி மனசுல தலையை வந்து நரி மாதிரி நினச்சி பார்க்கறது, மாடு மாதிரி நினச்சி பார்க்கறது,
பன்றி மாதிரி நினைச்சு பாக்குறது, சிங்கம் மாதிரி சிங்கம் புலி மாதிரி தலையை நினைச்சு பாக்குறது, உடம்பெல்லாம் மனுஷன் உருவமா பாக்குறது. இல்லாட்டா மனுஷன் தலையை வச்சுட்டு உடம்பெல்லாம் வந்து மாடு உருவம் அது மாதிரி எதையாவது ஒன்று நினைச்சு அந்த மாதிரி இதே ஒன்று மனசுக்குள்ள வந்து நீங்க திரிவு மாற்றி மனசுல நினைச்சிட்டு அதை நினைச்சிட்டு அது மாதிரி எதிர்க்க ஐயோ இது இருக்கிறது எதிர இப்படி ஒரு உருவம் இருக்கிறத நினைச்சு பயப்படுறது. அதுதான் திரியாதிக்க ஜுரம். அடுத்தது பாஞ்சராத்திர ஜுரம். பாஞ்சராத்திர ஜுரம்ன்றது என்னன்னா இந்த அந்த பாஞ்சராத்திரம் வேற இது வேற. பாஞ்சராத்திரம்னு ஆகமங்கள்ல ஒன்று இருக்கு, அது இல்லை இது. எங்க இதுலயே வைகாரசம் பாஞ்சராத்திரம்னு 2 இருக்கு, புனித்திரியம் அது மாதிரிலாம் இருக்கு ஆகமங்கள். அந்த ஆகமங்கள் இல்லை இது. இந்த பாஞ்சராத்திரம் என்னன்னா இந்த பஞ்சசமஸ்காரம் பண்றாங்க பார்த்தீங்களா, 5 ஈச தெய்வத்தை கும்பிட்றதுக்கான 5 இது. அதை வந்து அதை செஞ்சுக்கிறதுக்கு பயப்படுறது. அதை வந்து ஐயோ இதெல்லாம் பண்ண சொல்றாங்களே, நம்மள ஏதாவது பண்ணிடுமோ, இதை பண்ணா நம்மளுக்கு ஏதாவது நம்ம முடியுமா கடைபிடிக்க முடியுமா முடியாதான்னு நினைச்சு கடைசியில் விட்டுறது பாஞ்சராத்திர ஜுரம்ன்றது. அதான். அடுத்தது தோஷ ஜுரம். தோஷம்ன்றது வந்து யாருக்காவது கெடுதல் பண்ணி அதனால உங்களுக்கு வந்து ஒட்டுறது. நீங்க யாருக்காவது கெடுதல் பண்ணி அதனால உங்க மனசுல வந்து ஒரு உறுத்தல் இருந்துட்டே இருப்பீங்க, அதுதான் தோஷம்ன்றது. தோஷம்ன்றது அதான், ஐயோ நம்ம இதை பண்ணிட்டோமே செய்யக்கூடாதே, நம்ம இப்படி ஏமாத்திட்டோமே அவனை, மனசாட்சி இவரை பேசுறது, அதுதான் தோஷம்ன்றது. தோஷ ஜுரம். அடுத்தது ரிஷப ஜுரம். ரிஷப ஜுரம்னா காளை மாட்டை கண்டு பயப்படுது. அது இல்லை, காளை மாடு ரிஷபன்றது தெரியும் உங்களுக்கு, ரிஷபத்தை கண்டு பயப்படுது. நிர்விஷ ஜுரம். விஷம் எதை பார்த்தாலும் சாப்பிட்ற பொருளை சாப்பாட்டை பார்த்தா இதுல விஷம் இருக்குமா, அதுல இருக்காதா, இதுல இருக்குமா, இப்ப எதை பார்த்தாலும் நம்ம சாப்பிட்ற பொருள்ல வந்து விஷம் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங். இதை சாப்பிட்டா ஏதாவது பண்ணிட்டுனா உடம்புக்கு திடீர்னு மயக்கம் வந்துட்டுனா இதை சாப்பிட்டு வேண்டான்றது. சாதாரண எதை பார்த்தாலும் சாப்பிட்ற பொருள் எதை பார்த்தாலும் இந்த மாதிரி, அதுதான் நிர்விஷ ஜுரம். அடுத்தது மாகேஸ்வர ஜுரம். மாகேஸ்வர ஜுரம்ன்றது என்னன்னா இது ஒரு வித்தியாசமானது. மாகேஸ்வர ஜுரம்னா நீங்க எங்க பார்த்தாலும் உங்களுக்கு ஈஸ்வரனா கண்ணில் படுறது, ஈஸ்வரன் மாதிரி தோணும் மனசுல. பிரம்ம ஈஸ்வரன் வந்து எதிர நிற்கிற மாதிரி, ஈஸ்வரன் உங்களை வந்து அடிக்கிற மாதிரி, ஈஸ்வரன் வந்து உங்களை தப்பு பண்றதுக்கு தட்டி கேட்குற மாதிரி, இல்லை உங்களை திட்டுற மாதிரி, உங்ககிட்ட சண்டைக்கு வர மாதிரி, ஈஸ்வரனே வர மாதிரி மாகேஸ்வரன்றது தான். மாகேஸ்வரன் அது மாதிரி நினைச்சிட்டு அது மாதிரி மனசு நினைச்சிட்டு அதனால உடம்புக்கு ஜுரம் வருது. அடுத்தது சுயஜுரம். சுயஜுரம்ன்றது என்னன்னா தன்னைத்தானே தன்னோட உருவத்தை தானே பார்த்துட்டு என்ன இப்படி இருக்கு, நம்மளுக்கு இப்படி கை இருக்கு, எப்படி கால் இருக்கு, நம்ம கை இப்படி வளைஞ்சிருமா திடீர்னு, அப்படி போயிடுமா, நம்ம தலை இப்படி மாறிடுமா திடீர்னு, நம்ம கழுத்து திரும்பிடுமா, அப்படியே திரும்பி பின்னாடி பார்ப்போமா, இப்படியெல்லாம் கண்ணா பின்னாடி நினைக்கிறது மனசில். அதான் சுய ஜுரம்ன்றது. தன்னைத்தானே பார்த்து நினைச்சு ஜுரம் வருது அது. அடுத்தது மனுஷ ஜுரம். எதிர இருக்க மனுஷனை பார்த்தா பயம். எதிர யாராவது ஒருத்தர் வந்து ஐயோ இந்த மனுஷன் நம்மளுக்கு என்ன பண்ணுவானோ, கெடுதல் பண்ணுறதுக்கு வரானா, அவன் பாட்டு நடந்து போய் எனக்கு அடிக்கிறதுக்கு வரா மாதிரி தெரியுது, பக்கத்தில் வரும்போது திடீர்னு கழுத்துக்கு ஓங்கி ஒரு அரை விட்டான்னா, நம்மள திடீர்னு இடுப்புல வந்து கத்தி எடுத்து வயிற்றுல குத்திட்டான்னா, சும்மா அவங்க பாட்டு ரோட்ல எத்தனை பேரை பார்க்குறோம், நம்ம எல்லாரையும் பார்த்து அது மாதிரி மனசில் நினச்சோம்னா நடக்க முடியுமா. அதுதான் வந்து மனுஷ ஜுரம். அடுத்தது பிராணி ஜுரம். எந்த மிருகங்களை கண்டாலும் பயப்படுது. பிராணி ஜுரம்ன்றது எந்த மிருகங்களை கண்டாலும் பயப்படுது. மிருகங்களை பார்த்த உடனே ஐயோ அது கடிச்சிருமோன்றது. அது நம்மளுக்கு அது நாய் அது மாதிரி இதுக்கெல்லாம் இருக்குல்ல, அது மாதிரி வெறும் சும்மா போகிற ஆட்டை கண்டா கூட பயப்படுது. அதான் பிராணி ஜுரம். அடுத்தது அரவ ஜுரம். அரவன்றது பாம்பு. அரவ ஜுரம் வந்து சாதாரணமானது, ஜுரம் வர அளவுக்கு கிடையாது. அரவத்தை கண்டா பயந்து கொஞ்சம் ஓரம் ஒதுக்கி போவோம். அரவன்றது பாம்பு கண்டா ஒதுக்கி போவோம். ஆனா ஜுரம் வர அளவுக்கு பயப்படுறது பாம்பு பார்த்து, அதுதான் அரவ ஜுரம். அடுத்தது கணஜுரம். கணஜுரம்ன்றது வந்து பூதகணங்கள். அதான் பூதகணங்கள் தேவகணங்கள் இருக்கு. இந்த மாதிரி தேவகணங்கள் ஆகாசத்துல போற மாதிரி நினைச்சுக்கிறது, கண்ணுக்கு எதிர வந்து நிக்கிற மாதிரி மனசுல பட்டு அதனால உடம்பு ஜுரம் வருது. திடீர்னு பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரி திரும்பி பார்த்தா பெரிய ஒரு அசுரகணம் ஒன்று நின்று எப்படி பார்க்குற மாதிரி இருக்கும். அது பார்த்தோம்னா ஐயோ ஒன்று அதில் ஜுரம் வருது இல்லையா, அதான் கணஜுரம். அடுத்தது கிருமி ஜுரம். கிருமி ஜுரம் உங்களுக்கு தெரியாது, சொல்லவே வேண்டாம், இப்போ நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம், அதுதான் கிருமி ஜுரம். அடுத்தது தெய்வ ஜுரம். தெய்வங்களை நினைச்சாலே ஜுரம் வருது. அது எவ்வளோ பாவமான ஆத்மா பாருங்க. தெய்வத்தை மனசுல கொண்டு வந்தாலே உடம்பு நடுங்கி ஒரு ஜுரம் வருது, அதான் தெய்வ ஜுரம். தெய்வ ஜுரம் தான். அடுத்தது வந்து கோர ஜுரம். கோர ஜுரம்னா வாய் பேசுறது, கோருதல்னா இன்னைக்கு கேட்கறது, எதாவது கேட்கறதுக்கே பயந்துட்டு அதுலேயே ஜுரம் வருது. நம்ம அவங்ககிட்ட இதை கேட்கலாமா, ஐயோ கேட்டா அவங்க கொடுத்தாங்கன்னா போச்சு, அடிச்சுட்டாங்கன்னா ஏன் கேட்கறான்னு கேட்டாங்கன்னா இப்படியெல்லாம், அதாவது கண்ணாமினால மனசுல நினைச்சுக்கிறது. மனசுல உங்களோட மனசுல இருக்கிறது வாயில வருது பார்த்தீங்களா, பேசுறமே, அந்த கேட்கிற ஜுரம். கோர ஜுரம்ன்றது அதான். கோரம் வேற கோரம் வேற. கோரம்ன்றது வந்து அதாவது அசிங்கமா இருக்கிறது, கோரம்ன்றது அசிங்கமா இருக்கிறது. அகோரம்னா ரொம்ப அசிங்கம் கிடையாது,
அழகுன்னு அர்த்தம். கோரம்னா அசிங்கம், அகோரம்னா அதுக்கு ஆப்போசிட் அழகுன்னு அர்த்தம். அகோரமூர்த்தின்னு இன்னைக்கு கூட திருவாலங்காட்டில் இது திருச்செங்காட்டில் திருவெண்காடுல பின்னாடி ஒரு மூர்த்தி ஈஸ்வரமூர்த்தி அகோரமூர்த்தின்னு இருக்கு, இப்பயும் இருக்கு. நான் ரங்கநாதன் போயிருக்கோம். நான் ரங்கநாதன் போயிருக்கோம். வீரராவல், நான் ரங்கநாதன் வீரராவல் 3 பேருமே போய் அங்கே அகோரமூர்த்தி சேவிச்சுட்டு வந்திருக்கோம் திருவெண்காட்டில். அகோரமூர்த்தி அது வந்து அகோரம்ன்றது. இது கோரம்ன்றது வந்து அந்த மாதிரி உருவத்தை பார்த்து பயப்படுறது. அடுத்தது க்ஷணஜுரம். க்ஷணஜுரம்ன்றது என்னன்னா இருந்துட்டே இருப்பீங்க. க்ஷணம்ன்றது உங்களுக்கு நம்ம அளவில் சொல்லிட்டேன் இல்லையா, அரை நொடி வந்து ஒரு க்ஷணம், அரை நொடி, நொடியில பாதி வந்து க்ஷணம், 2 நொடி ஒரு வினாடி, வினாடியில பாதி நொடி, நொடியில பாதி க்ஷணம். இந்த க்ஷணம் அதாவது பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, திடீர்னு பார்த்தீங்கன்னா நெருப்பாடி கொதிக்கும் ஜுரம், அதான் அந்த க்ஷண ஜுரம். அடுத்தது அக்ஷஜுரம். அக்ஷஜுரம்ன்றது என்னன்னா இன்னொருத்தரோட கண்ணை பார்த்த உடனே ஜுரம் வருது. அதாவது நேருக்கு என் கண்ணை பார்த்து சொல்லு, என் கண்ணை பார்த்து சொல்லுன்னு தெரியுங்களா, அது மாதிரி கண்ணை பார்த்த உடனே ஜுரம் வருது. அதுதான் அக்ஷர ஜுரம், அக்ஷய ஜுரம். அக்ஷய ஜுரம்ன்றது கண்ணை பார்த்த உடனே ஜுரம் வருது. ஆக ஜுரங்கள் வந்து 21 வகையான ஜுரங்கள். அதே மாதிரி பயங்கள் வந்து நேற்றுக்கு பார்த்தீங்க 18 விதமான பயங்கள் நேற்றுக்கு பார்த்தோம். இன்னைக்கு 21 விதமான ஜுரங்கள். இதெல்லாம் கருட புராணத்தில் இருக்கு. கருட புராணத்தில் உலகத்தில் என்னென்னலாம் இருக்குன்றதெல்லாம் வரும். என்னென்ன பாவங்கள், என்னென்ன புண்ணியம், அதற்கான பலன், நீங்கள் செய்கிற பாவத்தோட பலன் என்ன, புண்ணியத்தோட பலன் என்ன, இதெல்லாம் இருக்கும் கருட புராணத்தில். கருட புராணத்தில் இது இருக்கு, இந்த பயம் இதை பற்றின அந்த விஷயங்கள் இருக்கு இன்னைக்கு இருக்கிற நேரத்தில். தேங்க்யூ.